ஓசூர் அருகே 10 ஆண்டுகளாக நிலவி வரும் நிலப்பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி தர முதலமைச்சருக்கு கோரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வதாக அறிவிப்பு. தாங்கள் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகத்தினர் என்பதாலே இப்பகுதியினர் தொடர்ந்து தொந்தரவு செய்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பூனப்பள்ளி பகுதியில் அல்போன்ஸ் மேரி சவாரியர் தம்பதியினர் வசித்து வருகின்றனர். சுமார் 45 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வசித்து வரும் அவர்களுக்கு 5 மகன்கள் மற்றும் 3 மகள்கள் என 8 பேர் உள்ளனர். முதியவர் சவாரியர் அதே பகுதியில் உள்ள ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் என்ற தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் அவர் தற்பொழுது கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளியாக உள்ளார். அவரது மனைவியான அல்போன்ஸ் மேரி கால்கள் பாதிக்கப்பட்டு நடக்க இயலாத நிலையில் உள்ளனர். இவர்கள் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்துவ சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். மேலும் இந்த ஊரில் இவர்கள் குடும்பம் மட்டுமே கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். சர்வேயில் 120 பகுதியில் வசித்து வரும் இவர்களது தந்தை அப்பொழுது தாங்கள் மிகவும் சிறியவர்களாக இருந்த இந்த நிலையில் வழிமுறை என்னவென்று தெரியாமல் முறையாக ஆவணங்களை பதிவு செய்ய முடியாத நிலை தாலுகா அலுவலகத்தில் கேட்டபொழுது இது முறையான ஆவணம் இல்லை எனவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இது தொடர்பாக ஓசூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இவர்கள் வசித்து வரும் வீட்டிற்கு அருகில் வசித்து வரும் மூர்த்தி, புட்டண்ணா மற்றும் அண்ணையப்பா ஆகியோர் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்கு முறையான மாற்றுப்பாதை இருந்த போதிலும் இவர்களது வீட்டை ஒட்டிய பகுதியிலேயே பாதை அமைத்து தர வேண்டும் என தெரிவித்து தொடர்ந்து தொந்தரவு செய்வதாக குற்றம் எழுந்துள்ளது. மேலும் தற்பொழுது பாதை அமைப்பதற்கு உண்டான உரிய அரசு உத்தரவு குறித்து நீதிமன்றம் கேட்டுள்ளதாக தெரிவித்த நிலையில் இது தொடர்பான அரசு உத்தரவுகளை உங்களிடம் தர இயலாது என வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமன் என்பவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது பற்றி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோரிடம் சென்று அணுகிய பொழுது அவர்களுக்கும் எதிர்த்தரப்பினத்திற்கும் சாதகமாகவே செயல்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இது அரசு நிலம் என்பதால் இங்கு சாலை அமைப்பதில் பிடிவாதமாக அரசு அதிகாரிகள் இருப்பதால் இதற்கு உரிய நீதிமன்றம் தடை ஆணையை பெறுவதற்கு கால அவகாசம் வழங்கவும் மறுப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். தற்பொழுது சர்ச்சைக்குரிய அந்த நிலத்திற்கான பட்டா வழங்க கோரி பலமுறை அரசு அதிகாரிகளுக்கு மனு அளிக்கப்பட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இதுபோன்று எதிர்த்தரப்பினருக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் செயல்படுவதாக சவாரியாரின் மகள்களின் ஒருவரான பிரான்சி என்பவர் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் விடுத்து கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்திற்கு பட்டா வாங்கி தருவதாக கூறி சில பத்திரிகையாளர் சுமார் 30,000 ரூபாய் வரை வாங்கி கொண்டு தற்பொழுது தொடர்பு கொள்ளவே முடியாமல் அவர்கள் தொலைபேசியில் எவ்வளவு முறை தொடர்பு கொண்டாலும் இவர்களது அழைப்பை ஏற்காமல் உள்ளதாக கூறப்படுகிறது. அரசு அதிகாரிகள் இங்கு சாலை அமைப்பதற்கான உத்தரவு குறித்து ஆவணங்களை தர மறுப்பதுடன் பிரச்சனைக்குரிய தீர்வு காண்பதற்கு கால அவகாசமும் வழங்க மறுப்பதோடு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக அவர் தெரிவிக்கிறார். இது பற்றி பலமுறை முதலமைச்சரிடம் குறைதீர்வு பிரிவுக்கு மனுக்கள் அனுப்பியும் எந்த ஒரு பதிலும் தனக்கு கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். இவை அத்தனையுமே சட்டமன்ற உறுப்பினரிடம் தூண்டுதலின் பேரில் அரசு அதிகாரிகள் எதிர்த்தரப்பினருக்கும் வேண்டுகோள் கொடுத்து தாங்களிடையே மிரட்டி வருவதாகவும் கூறும் பிரான்ஸ் முதலமைச்சர் இதில் தலையிட்டு உரிய தீர்வு ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தாவிட்டால் குடும்பத்தோடு நாங்கள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வோம் என வேதனோடு தெரிவித்தார். இது பற்றி அல்போன்சா மேரி கூறும் பொழுது இந்த பிரச்சனையில் காவல்துறையினரை அணுகினால் அவர்கள் ஒருவரும் முறையில் இருக்கிற தீர்வு ஏற்படுத்தி தருகிறோம் என்று கூறிக்கொண்டே காலம் கடத்தி வருகிறார்கள். எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. எனவே அதிகாரிகள் எங்களுக்கு விஷயத்தை கொடுத்து விட்டால் குடும்பத்துடன் இருந்து விடுவோம். என்னால் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 2 நிலங்களுக்கும் பட்டா எங்களுக்கு கொடுத்தார். எப்போதுமே அவர் கட்சிக்காகவே நாங்கள் ஆதரவளிக்கிறோம், வாக்களித்து வருகிறோம். ஆனால் எங்களை எதிர்த்தரப்பினரான தகாத வார்த்தைகளால் திட்டுவதோடு மட்டுமல்லாமல் இங்கு இருப்பதற்கு நீங்கள் யார் என அச்சுறுத்தி வருகின்றார்கள். எதிர்த்தரப்பினரின் ஆண்களும் பெண்களும் இருவருமே வீடு புகுந்து
படித்து வரும் பெண்களை தகாத வார்த்தைகளால் திட்டி தொடப்பத்தால் அடித்து அச்சுறுத்துகின்றனர். இது பற்றி தற்போதைய முதலமைச்சர் இடம் சென்று முறையிடுவதற்கு அதிகாரிகளிடம் தடையாக இருக்கிறார்கள் என்று அவர் வேதனையுடன் தெரிவிக்கிறார். இது பற்றி முதியவர் சவாரியார் கண் பார்வையற்றது கூறியதாவது, சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு இங்குள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பொழுது அப்பொழுது நஞ்சப்பா மற்றும் குள்ளப்பா ஆகியோர் இந்த இடத்தை எனக்கு வழங்கினார்கள். 1990ஆம் ஆண்டு எனக்கு இடம் வழங்கிய 2 பேருக்கும் உயிரோடு இருந்த நிலையில் அதன் பிறகு வந்த தற்பொழுது எதிர்த்தரப்பினர் எந்த பிரச்சனைகளும் செய்யாமல் இருந்தனர். ஆனால் அந்த 2 பேரும் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது பிரச்சனைகளை உருவாக்கி எங்களை அச்சுறுத்தி வருகிறார்கள். எனவே எதிர்த்தரப்பினர் தங்களுக்கான பாதையை வேண்டும் என கேட்டு எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என அவர் வேண்டுகோள் விடுத்தார். இது பற்றி அல்போசன் மேரியின் மருமகள்கள் விக்டோரியா மற்றும் வீணா ஆகியோர் கூறுகையில், தற்பொழுது வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம். தங்களை இங்கு உள்ள காலி நிலத்தில் வீடு கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எதிர்த்தரப்பினர் தொடர்ந்து இடையூறு செய்து வருகின்றார்கள். உயிருக்கு அச்சுறுத்தல் செய்வதோடு கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள். இந்த பகுதியில் உள்ளவர்கள் தாங்கள் இங்கு இருப்பதற்கு அனுமதிக்க மறுப்பதோடு தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர் சிறுபான்மையினர் என்றே ஒரு காரணத்தினால் இந்த பகுதியை விட்டு செல்ல வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரிவிக்கின்றார்கள். எனவே விரைவில் இதற்கு உரிய நீதி கிடைக்காவிட்டால் குடும்பத்தோடு தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளதாக அவர்கள் மேலும் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பேட்டி பிரான்ஸ் சவாரியின் மகள் அல்போன்சரா மேரி சவாரி விக்டோரியா பூனப்பள்ளி என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் ஐயா, வணக்கம் ஐயா. நாங்கள் இந்த இடத்துல பூனப்பள்ளி கிராமம், ஒசூர் தாலுக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த இடத்துல சர்வே நம்பர் 120 இந்த இடத்துல வந்து கிட்ட 45 வருஷம் 50 வருஷமாக இருந்துட்டு வந்துருக்கோம். சரியா, நாங்கள் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவ சமூகத்தினர். சரியா, இந்த ஊரில் நாங்கள் மட்டும் தான் கிறிஸ்தவர்கள். எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தான் இந்த அட்மையம் புட்டண்ணன் மூர்த்தி அவங்களாம். சரியா, நாங்கள் வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரயப்பத்திரம் வாங்கணும். அது முறையாக நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணலாம். அப்படி விட்டு நாங்களே படிக்க சின்ன பசங்களாக இருந்தால் அதுக்கான வழிமுறை எங்களுக்கு தெரில. இப்போ நாங்களே படித்து முடிச்சு வெளியே வரும்போது ஒரு வேலைக்கு போகும்போது இந்த மாதிரி இஷ்யூ வருது. இருக்க இடம் இல்லாமல் வெளியே வீட்டுக்கு வெளியே நிற்கும் போது இந்த மாதிரி பிரச்சனை வருது. சரி, நாங்கள் போயிட்டு அந்த இருக்கிற கிரயப்பத்திரத்தை எடுத்து போய் தாலுக்கா ஆஃபீஸில் கேட்டாலும் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கேட்டாலும் அது முறையான பத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நம்பி நான் வந்து கோர்ட்டில் போட்டிருக்கோம். கோர்ட்டில் போட்டு கோர்ட்லேயும் 8 வருஷமாக வாய்தா போயிட்டுருக்கு. அதுவும் வாய்தா போயிட்டுருக்கு. வாய்தா நாங்களும் ஹையரிங் போயிட்டுருக்கோம், அதுக்கும் போயிட்டுருக்கோம். ஆப்போசிட் கட்சினா மூர்த்தி புட்டன் இவங்களும் போட்டிருக்காங்க, அவங்களும் ஹையரிங் வரதில்லை. நாங்களும் ஒவ்வொரு மாதம் போட்டு லாஸ்ட்டு நேற்று ஹையரிங் இருந்துச்சு. போனதுக்கு நாங்கள் போய் ரிப்போர்ட் கொடுத்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரோடு போடுறாங்க. சரியா, இந்த இடத்துல இந்த ரோடு போடுறாங்க, அதுக்கான டாக்குமெண்ட்டு கேட்குறாங்கன்னு சொன்னோம். குமாஸ்தாவை கேட்டோம், இந்த மாதிரி டாக்குமெண்ட் கொடுங்க, ரோடுக்கு போடுற வேணும் டாக்குமெண்ட் கொடுங்க, அப்ரூவல் காப்பி கொடுங்க, இங்கே எனக்கு ரோடு வேணுன்ட்டு மக்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த அப்ரூவல் காப்பி கொடுங்க அன்றைக்கி கேட்டதுக்கு நான் உங்களுக்கெல்லாம் தர முடியாதுன்ட்டு பிடிஓ ஒசூர் பிடிஓ வெங்கடேஷும் ராமனும் அப்படியே சொல்கிறாங்க. ஒரு ஏளனமாக சொல்கிறாங்க. உனக்கு ஏன் தரணும் சார்? நான் பப்ளிக் சார், உனக்கெல்லாம் தர முடியாது, உனக்கெல்லாம் தர முடியாது. ஒரு என்னமோ ஒரு கவர்மெண்ட் உதவியார் மாதிரி சொல்ல அவர். நான் அதை கேட்டதுக்கு அவரு, நீ வீடு ஒழுங்காக கட்டிருக்கியா, நீ ஊர் இடத்துல ஒழுங்கு கட்டிருக்கியா அண்டு என்னை வந்து கார்னர் பண்ணுறாரு சார், கார்னர் பண்ணுறாரு. இதை நான் எடுத்துகிட்டு வந்து நான் மேலே எம்எல்ஏ கிட்ட போயிருந்தேன். அவரும் வந்து வேற ஒருத்தருக்கு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பிடிஓக்கு பார்த்தோம். அவர் வந்து இதுக்கு அந்த டைம் கொடுங்க, இல்லை இது வந்து கவர்மெண்ட் இடம் அப்படின்னு சொன்னார். சரி சார், நீங்கள் ரோடு போடுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள், நான் ஸ்டே ஆர்டர் வாங்குறேன்றாரு. எனக்கு இன்றைக்கே வேணுன்றாரு. சார் நீங்களே ஐயா முதலமைச்சர் ஐயா நீங்களே சொல்லுங்கள், இன்றைக்கி ஒரு நாளில் கிடைக்குமா? அரசு அதிகாரி ஒரு பிடிஓ எனக்கு இப்போவே இந்த நிமிஷத்தில் எனக்கு டாக்குமெண்ட் வேணும், ஸ்டே ஆர்டர் வேணும், இல்லைன்னா நான் ரோடு போடுறேன் சொல்கிறாரு. சார் ஐயா முதலமைச்சர் நீங்களே பார்த்துங்க, உடனே கிடைக்குமா இல்லை என்ன அது உங்களுக்கு தெரியும்? நான் சொன்னேன் சார் டைம் கூட அதில் தர முடியாது, எனக்கு கொடுத்தா நான் ஸ்டாப் பண்ணுறேன், இல்லைன்னா நான் போடுறேன்னு சொன்னார். மேற்கொண்டு நான் தெரிஞ்சவங்களை போய் பார்த்தேன். அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அதாவது அன்னையப்பா மூர்த்தி அவங்களுக்கு தான் கைக்கூலியாக இருக்காங்க. ஸோ அவங்க அன்னையப்பா கூலியான்றவங்க வந்து ஆள் பலமும் அரசியல் பலமும் அதிகார பலமும் இருக்காங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரில நாங்கள் வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் எங்களுடைய மந்த்லி கமிட்மெண்ட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். சரியா,
நாங்கள் இதுக்கு இந்த நிலத்துக்காக நாங்கள் கேட்டோம். சார் எங்கள் சோழன் தான் இருக்குது சார். நாங்கள் வீடியோ சொன்னதுக்கு வீடியோ சொல்கிறாரு, உங்களுக்கான டாக்குமெண்ட் கொடுங்கப்பானாரு. நாங்கள் சொன்னோம் சார் இதுக்கான டாக்குமெண்ட் வந்து நாங்கள் பட்டா கொடுங்கன்ட்டு கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கொடுத்துருக்கோம், தாசில்தார்கிட்டையும் கொடுத்துருக்கோம். அவங்க பதில் சொல்லிட்டோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நாங்களும் ரோடு போடுறதுல, நாங்களும் வீடு கட்டத்தில் நீங்களும் ரோடு போடணும், வெயிட் பண்ணுங்கள் வந்துட்டு. இல்லை அவர் அதை முடியாது, எனக்கு கொடுத்தா நீ கொடு, இல்லைன்னா நான் ரோடு போடுறேன் அன்ற ஒத்த கால் நிற்கிறார் சார். அதனால் எனக்கு இங்கே முறையான ரோடு போடுறதுக்கான டாக்குமெண்ட்டு கொடுங்கன்னா அதுவும் தரல, ஸ்டே ஆர்டர் கொடுனா அது டைமும் தரல. இப்போ எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க சார். ஐயா முதலமைச்சர் ஐயா, நீங்கள் தான் இது கரெக்டான, நான் வந்து முதலமைச்சர் சிஎம் செல்லுக்கும் நான் மெயில் பண்ணிட்டேன், மெசேஜ் போட்டேன், காலும் பண்ணிட்டேன். இது வரைக்கும் எனக்கு எந்த மெயிலும் வரல, மெசேஜும் வரல. நான் பட்டா கேட்டு நானும் அப்ளை பண்ணிட்டேன், இது வரைக்கும் இல்லை. உங்கள் தேடி ஸ்டாலின், உங்கள் இல்லம் தேடி ஸ்டாலின், நான் 2 முறை கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் ஃபார்ம். பட் இது வரைக்கும் ஏன்னு கூட எனக்கு தெரில. நான் இருக்கிற வீட்டுக்கு பாத்ரூம் இல்லை, பாத்ரூம் பாருங்கள் உடஞ்சி கிடக்குது, டெய்லி லீக் ஆகுது. இது வந்து யாருமே வந்து பார்க்கல. குமாஸ்தா கேட்டால் இது கவர்மெண்ட் இடம், ஆர்ஐ கேட்டது கவர்மெண்ட் இடம், விஓ கேட்டது கவர்மெண்ட் இடம். இன்னும் அந்த பாத்ரூம் வண்டி தண்ணி வெளியே போகுது, அதை கேட்டால் அது வந்து கவர்மெண்ட் இடம். எங்களுக்கு வந்து இது வந்து கவர்மெண்ட் ரோடு போட கவர்மெண்ட் என்னையா நீங்களே சொல்லுங்கய்யா. எனக்கு ஒரு ரூல்ஸ், அவனுக்கு ஒரு ரூல்ஸுங்களா? அதனால் எனக்கு நான் கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன் பட்டா கொடுக்க, அது நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ சொல்லுங்கள். அது போக எனக்கு வெங்கடேஷ், ராமன், அவங்க கூட இருக்கிற எல்லா அதிகாரிகளும் எல்லாமே வந்து அவங்களுக்கு கைக்கூலியாக இருந்து ரோடு போடுன்ட்டு ஒத்த கால் நிற்கிறாங்க. நேற்று ஜேசிபி கொண்டு வந்தாங்க, க்ரெயினு கொண்டு வந்தாங்க. வயசானவங்க பெற்றவங்க இல்லை இந்த இடத்துல பழக்கலைன்னா அவங்க ஏறி ரோடு போட்டு போயிருப்பாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஐயா உங்கள் ஆட்சியில் நல்லதாக வந்துட்டுருக்கு, ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து கைக்கூலியாக இருக்காங்கன்னு தெரில. ஐயா நீங்கள் முதலமைச்சருங்கய்யா, நீங்கள் முடிஞ்சளவு இது எடுங்க. ஆக்ஷன் எடுக்கலைன்னா இன்றைக்கி நாளைக்கு பார்த்துட்டு அடுத்த 2-3 நாளில் நீங்கள் சரியான தீர்வு சொல்லணும்னா 5 பேர் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் தீ குளித்து எரிவாங்க. சரியா? இது நான் எச்சரிக்கையில், எங்களுக்கு வாழ வழி இல்லை, உங்களுடைய ஆட்சியில் எங்களுக்கு வாழ வழி இல்லை, இடமும் இல்லை. ஐயா உங்களுக்கு இந்த டேட்டா உங்களால் வந்து பார்க்க முடியல, பெடிஷன் கொடுத்தா ரீச் ஆகலை. இதுதான் இன்னும் ஒரு 2-3 நாள் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா 5-6 பேர் எங்கள் ஃபேமிலியிலேருந்து தீ குளித்து எரிவாங்க. இங்கே சாலை வசதி வேணும் அண்டு கேட்குறவருக்கு மாற்று வழியில் சாலை வசதி இருக்குது. சரியா? ஸோ அது இது, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த வழி தான் அவர் கண்ணை உறுத்துது. ஆனால் இதெல்லாம் எங்கள் இதை நம்பி தான் நாங்கள் வாழ்வாதாரம் இருக்கோம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. மேலே பாருங்கள் வாடகை வீடு, கீழே கடைக்கு தனியாக வழியும் வீட்டுக்கு தனியாக வழியும் கேட்குறாரு. அதனால் எங்களுக்கு உயிருக்கு மேலே நம்பிக்கை இல்லை இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போது எம்எல்ஏவோட தூண்டுதலால் அரசு அதிகாரிகள் எல்லாம் அவனுக்கு ஆதரவாகவும் எங்களுக்கு எதிராகவும் வேலை பண்ணிட்டுருக்காங்க. எங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு பயமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கும். ஸோ அதனால் ஐயா உங்களோட ஆட்சி நல்ல ஆட்சி தான். இந்த மாதிரி ஒரு சில தேவையில்லாத வேலைகளால் உங்களுடைய ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுகிறது. ஸோ அதனால் ஐயா நீங்கள் உடனடி எடுங்க, ஆக்ஷன் எடுங்க. ஐயா நீங்கள் முடிஞ்சளவு தயவுசெய்து எங்களுக்கு இந்த முடிஞ்சளவு நீங்கள் எடுத்து நல்ல தீர்ப்பை வழங்க. எங்களுக்கு சாதகமாக நீங்கள் கொடுங்கன்னு சொல்ல, 2 பேருக்கு என்ன சாதகமோ அதை கொடுங்க. நேற்று வயசான முதியோரான அம்மா அப்பா வந்து இந்த இடத்துல படுத்தாங்க, என்னை சாவடிச்சுட்டு கொண்டுட்டு போங்க. அந்த பிறகு எல்லாமே கிளம்பி போனாங்க. எங்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கீங்க. என் பேர் விக்டோரியா. நாங்கள் பூனப்பள்ளியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மேரி அம்மாவோட மருமக, நான் 2வது மருமக. இங்கே வீடு நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன். இங்கே வீடு கட்ட விட மாட்டுறாங்க. வீடு கட்டினோம்னா விடவே மாட்டுறாங்க. செப்பப்பார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பாத்ரூம் அடிச்சிட்டாங்க. எதுவுமே ஒரு வசதி இல்லாமல் விட மாட்டுறாங்க, வாழவும் விட மாட்டுறாங்க. அப்பப்போ கல்லை தூக்கி போடுறாங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்துட்டு எங்கள் வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்கள் இங்கே வந்து இருக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை சார். இங்கே இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க. ரோடு போடுறதுக்கு வந்துட்டு தொல்லை பண்ணுறாங்க. எனக்கு ரோடு கொடு, வாடகை வீடு கட்டி வச்சுருக்காங்க சார், எனக்கு ரோடு கொடுன்னு கேட்குறாங்க சார். எங்களுக்கு வீடு இல்லை, வாழ்கிறதுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு கட்ட விட மாட்டுறாங்க. எனக்கு ரோடு வேணும் அப்படின்னு வாடகை வீடு கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வீடுக்கு ரோடு போடுறதுக்கு இடம் கேட்குறாங்க. நாங்கள் வீடு கட்டுறதுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு நீங்கள் நியாயம் கொடுங்க சார். இன்னையப்போ புட்டண்ணா மூர்த்தி
இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க சார். எனக்கு ரோடு கொடு, வாடகை வீடு கட்டி வச்சுருக்கிற ரோடு கொடு, எல்லோரும் இங்கே உள்ளவங்க தலைவருங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்க சார். இங்கே உள்ள தலைவருங்க, பூனப்பள்ளியில் இருக்கிற தலைவருங்களை வச்சுக்கிட்டு எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவங்க பணத்தை கொடுத்துக்கிட்டு எங்களை வந்துட்டு வீடு கட்ட விடாமையும் வாழ விடாமையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கவே கூடாதுன்னு பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சார். நானும் இந்துஸ்தான் மோட்டாருக்கு வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வந்துட்டு வீடு இடம் இல்லை, வாடகைக்கு இருந்தேன். அதுக்கு பிற்பாடு நெஞ்சு டப்பா குள்ளப்பா 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்த எனக்கு கொடுத்தாங்க. நீ கொடுக்கும்போது நான் அப்போ 10,000 1990 வாங்கிட்டு அதுக்கு பிற்பாடு இதில் குடியிருந்தேன். இவன் வந்து தகராறுக்கு வந்து கட்டக்கூடாது, போகக்கூடாது. அப்போ அவங்க இல்லை, செத்துட்டாங்க. அதுக்கு முதல்ல இருக்கிற வரலைங்கெல்லாம் 7-8 வருஷமாக ஒன்றுக்கு வரலை. அதுக்கு முற்பாடு அவன் செத்ததுக்கு முற்பாடு யாரும் இல்லை இவங்க கேட்குறதுக்குன்ட்டு இவங்க சண்டைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது, எனக்கு பாதை வேணும் அப்படின்னு. இதுக்கு பாதையே இல்லை இந்த ரூட்டில். அதுக்கு முற்பாடு சரின்னு சொல்லிட்டு தகராறுக்கு வந்து வம்புக்கு வந்து அதுக்கு முற்பாடு போலீஸ்காரவங்க வந்தாங்க. வந்து ஏன் என்னன்னு அதுக்கு முற்பாடு இந்த வீட்டை கட்டினேன். அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன், அன்னையப்பனை. அங்கே போயிட்டு அந்த அம்மா எஸ்ஓ இருந்துச்சு. அப்புறம் கையெழுத்து போட்டு அதுக்கு முற்பாடு கட்ட இருக்கிறது விடுறது ஏன் அவங்களுக்கு தான் தொகை எழுதி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. அதுக்கு முற்பாடு அவன் மூச்சு விடல. அதுக்கு முற்பாடு இந்த வீட்டை கட்டினேன். அதுக்கு முற்பாடு அந்த வீட்டை கட்டினேன். அதுக்கு முற்பாடு கட்டிட்டு எனக்கு பாதை விடு அப்படின்னு வந்து கேட்டான். பாதை விடுறதுக்கு இதில் இடம் கிடையாது, நீ புறம்போக்கு தானே வாங்கினேன். புறம்போக்கு வாங்கலாம். அவன் எழுதி கொடுத்ததுன்னு சொல்ல நெஞ்சுண்டப்பாவும் நல்ல பெருசாக 2 இருந்தார். அப்போ ஒன்றும் சொல்லலை, நீ கட்டுங்க, எனக்கு வரல, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. அது வரலையும் நாங்கள் இது வரலையும் இருந்தோம். இப்போ வந்து இவனுங்க தகராறு பண்ணிட்டு எனக்கு பாதை விடுன்னு கேட்டு தகராறுக்கு வர்றாங்க. எனக்கு என்ன இது என் இடத்த அவன் செவ்வளவுக்கு விட்டுருணும், வேறு ஒன்றும் அவனுக்கு தகராறுக்கு வரக்கூடாது. 11 சென்டில் அவன் கை வைக்கக்கூடாது. சரி நான் செஞ்சு சரி பண்ணிடுறேன், போமான்னு கையெழுத்து போடமான்னு போயிட்டேன். இப்படியே கையெழுத்து தான் போலீஸுக்காரங்க வாங்குவாங்கள ஒழிஞ்சு எங்களுக்கு நீதி கிடைக்கலையா, நியாயம் கிடைக்கலையா. நாங்கள் என்னையா செய்வோம்? கொஞ்சம் மருந்தை கொடுத்துட்டிங்கன்னா நிம்மதி அந்த உலகத்தை விட்டே நாங்கள் போயிடுவோம். நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கின இடத்த அவங்க அபகரித்ததோட எங்களை விட்டுட்டாங்கன்னா, மருந்தை கொடுத்து விட்டுட்டாங்கன்னா நிம்மதியை படுத்துருவோம். ஆனால் மகராசன் கருணாநிதி இருக்கையில் 2 வீட்டுக்கு எங்களுக்கு பட்டா கொடுத்தாரு. மகராசங்க பட்டா கொடுத்தாரு. அவருக்கு தான் நாங்கள் நமக்கு இருக்கிற வீட்டுக்கு பட்டா கொடுத்தாருன்னா அவருக்கு தான் என் பிள்ளை குட்டிங்க அத்தனை பேரும் நாங்கள் ஓட்டு போட்டுக்கொண்டு மூணு நாளாக வருகிறோம். அவர் மூலியமாக யார் வராங்களோ அவங்களுக்கு போடுவோம். அவர் ஒரு ஆள் தான் எங்களுக்கு கொஞ்சம் நீதி வழங்கினார். இப்போ ஒன்றுமே கிடைக்கல ஐயா. இவ்வளோ தான் ஐயா எங்களுடைய வாழ்க்கை. அப்படித்தான் ஐயா எங்கள் வாழ்க்கை. இருந்தால் இருக்கிறோம், இல்லைங்கிட்டு வேஸ்ட்டாக கொடுத்துருங்க அதிகாரிங்க, நாங்கள் நிம்மதியாக போயிடுறோம் ஐயா. இங்கே எவடி நீ இங்கே எதுக்கடி வந்த? என் வீட்டுக்கு மரியாதை நம்ம போகுது. என் வீட்டுக்கு முன்னாடி வந்து இருக்கிறியாடி, எதுக்கடி வர? பொங்கடி வழி பொங்கடி. அங்கே மத்திக்கரில் உங்கள் ஆளுங்க இருக்காங்க, அங்கே பொங்கடி. இங்கே அண்டி இருக்கிற ஐயா. தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வந்து என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைய அடிக்குவாங்க ஐயா. என் பிள்ளைய அடிப்பாங்க ஐயா தென்னை தொடப்பத்திலே. அப்பா கை வைக்காதப்பா, கை வைக்காத, அடிக்கட்டும், வாங்கிக்க. நீ குறைஞ்சி போக மாட்டேன், அடிக்கட்டும், வாங்கிக்க. படிக்கிற பிள்ளைய வீட்டை திறந்து விடுற வந்து அந்த கட்டிலில் குந்திக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காவே நான் பிடிச்சிக்கிட்டு அடிக்குவாங்க ஐயா. பொம்பளைங்க, ஆம்பளைங்க மட்டும் இல்லை, பொம்பளைங்களும் அவங்க பேசுகிற பேச்சு கணக்கு வளர்க்குறாங்க. நான் ஒரு கிறிஸ்தவ, பைபிள் படிக்கிறவ, நான் திவ்யன்னு இருக்கணும் வாங்கக்கூடிய நாட்டில் நான் எப்படி பேசுகிறது ஐயா? இந்த நியாயத்தை தான் நான் பேசுவேன், அதுக்கு மேலே நான் பேச மாட்டேங்க. இந்த மகராசன் தான் இருக்கிறாரா, வந்தார், இதில் போனார், நாங்கள் போட்டோம். அவர்கிட்ட போய் கிடைக்க முடியுமா? விடுவாங்களா? பணத்தை வச்சு ஒன்றும் இல்லாமல் எங்களை ஒவ்வொரு அதிகாரியும் எடுக்க விடாமல் பண்ணுறாங்கன்னு அவர்கிட்ட ஐயா கிட்ட போவ விடுவாங்களா ஐயா? விடுவாங்களா ஐயா?